இப்ப நான் கேள்விப்படுறது என்னன்னா, அந்த எஸ்பி வந்து நேர்மையற்ற செயலை செய்யாதவர்ங்கிற ஒரு ரெப்புடேஷனோட இருக்கிறவர். இந்த எஸ்பிக்கு நேரடியா உத்தரவு பிறப்பிக்கப்படவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டிஎஸ்பிக்கு தான் பேசியிருக்காங்க. தனிப்படை வந்து எஸ்பி, டிஎஸ்பி இவங்களுக்கெல்லாம் தனிப்படைன்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அது எதுக்காகன்னா, விருட்ன்னு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஃபோர்ஸ வந்து மொபிலைஸ் பண்ணணும். ஸ்டேஷன்ல சொல்லி அவங்க மொபிலைஸ் பண்றதுக்கு பதிலா, ஒரு லா அண்ட் ஆர்டர்னே வச்சுக்கிடுவோம். ஒரு டிஎஸ்பி லெவல்ல இன்டிமேஷன் வருது. இவர்ட்ட இருக்க அந்த 4 பேர, 6 பேர டக்குன்னு அனுப்பி அந்த சிச்சுவேஷன கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த தனிப்படைன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த நடந்ததுக்கு அப்புறம் டிஜிபி வந்து தனிப்படையவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க டிசால்வ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க பேசினவங்க வந்து டிஎஸ்பிக்கு நேரடியா சொன்னதாகவும், டிஎஸ்பி வந்து ஃபோர்ஸ் அனுப்புனதாகவும் சொல்றாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாரி வந்து காட்டுத்தனமா நடந்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே இல்லை. இன்னும் ஒரு எஃப்ஐஆரையும் பார்க்கல யாரும். எஃப்ஐஆரே பதிவு பண்ணாத ஒரு விஷயத்துல, ஒருத்தர குற்றவாளி நீங்களே தீர்மானிச்சுக்கிட்டு, அவர இந்த மாரி வந்து அடிக்கலாமா? உதைக்கலாமா? அப்படிங்கிற கேள்வி வருது. அவங்க அடிச்சாங்கிறத பத்தி இப்ப யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அது ரொம்ப கிளியரா சொல்லிருச்சு. சிகரெட் வச்சு சூடு போட்டதற்கான தடயங்கள்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இவங்க இந்த அளவுக்கு தாக்குதலுக்கான காரணம் என்ன?